உக்ரைனில் ரஷ்யாவின் வார இறுதி குண்டுவீச்சு தாக்குதல் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நடவடிக்கையினால் தாம் மகிழ்ச்சி அடையவில்லை என ட்ரம்ப் தெரிவித்தார். அவருக்கு என்ன ஆனது, அவர் ஏன் நிறைய பேரை கொள்கிறார் என ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார். வாஷிங்டனுக்கு புறப்பட தயாரான போது நியூ ஜெர்சியின் மொரிஸ்டவுனில் உள்ள விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய போது இத்தகவலை வெளியிட்டார். தலைநகர் கீவ் உட்பட ஞாயிற்றுக்கிழமை இரவு உக்ரைன் நகரங்கள் மீது ரஷ்யா 367 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியதற்கு எதிர்வினையாக ட்ரம்ப் பேசினார். இதுவரை நடந்த போரின் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டதோடு 12க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உக்ரைனில் 3 வருடங்களாக நடைபெற்று வரும் போரில் இரு தரப்பினரையும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள வைக்க ட்ரம்ப் முயற்சித்து வருகிறார். கடந்த வாரம் புத்தினுடன் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அவர் பேசியுள்ளார். நடந்து வரும் தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் விதமாக ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்கும் சாத்தியக்கூறுகளை புத்தின் எழுப்பியுள்ளார். புத்தினுடன் இணைந்து செயல்பட்ட போதிலும் உக்ரைன் நகரங்களில் ஏவுகணை தாக்குதல்கள் மூலம் மக்களை கொல்லும் அவரது நடவடிக்கை பிடிக்கவில்லை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.